ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சேனல். வயநாடு போகலாம், ஏற்காடு போகலாம், ஊட்டி போகலாம், அலைப்பி போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். கடைசியில் எங்கேயுமே போகல. ஃபைனலி பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்க விஜிபி மெரைன் கிங்டம் தான் போகணும். ஆனால் பார்த்திங்கன்னா போனதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எப்படி போனோம், எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க விஜிபி மெரைன் கிங்டம் போகலாம். அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவரை போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வேகாத வெயிலில் பஸ்ஸு ஏறி தாம்பரம் போயிட்டோம். தாம்பரம்லேருந்து பார்த்திங்கன்னா 99 ஏறி கோல்டன் பீச் அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு போகும்போது 2-3 வீடியோலாம் எடுத்தோம். ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருந்தது. அப்புறம் போயிட்டு இறங்கி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டோம் விஜிபி மெரைன் கிங்டம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா, நான், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் சிஸ்டர் ஹரிப்பிரியா எல்லோரும் போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்டு அவங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனோடனே டிக்கெட் கவுண்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்லாம் இருந்துச்சு. இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. குட்டி பாப்பா தான் நிறைய வீடியோ ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டு அம்மா ஃபிஷ்ஷு பார்க்க போகலாமா, ஃபிஷ்ஷு பார்க்க போகலாமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். ஆக்சுவலி இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு, அதனால தான் நாங்கள் போனோம். ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ டிக்கெட். ஸோ ஜாலியாக போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி இது ரொம்ப பெஸ்ட்டு பிளேஸு. அதுவும் குழந்தைங்களாம் வச்சுருந்தா பெஸ்ட்டு. ஒரு 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. நாங்கள் சீரியஸ்லி என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பட் எங்கேயுமே போகல. இங்கே போனது பெஸ்ட்டு. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹரிப்பிரியா ரொம்ப பயந்து அதுவும் இந்த டனலுக்குள்ளெல்லாம் போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இஃப் யூ ஆர் ஹேவிங் கிட்ஸு டெஃபினெட்லி யூ கேன் கோ, தே வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மர்மைட் ஷோக்காக தான். நிறைய ஹைப்பு கொடுத்துருந்தேன் அந்த மர்மைட் ஷோக்காக. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணியிருந்தோம் 3 o'clock ஆறு வரைக்கும். அண்ட் நான்லாம் ரொம்பவே இந்த டனலுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் போனோம், இது செகண்ட் டைம் ஆக்சுவலி எங்களோட விசிட். அப்போ சின்ன பாப்பா இல்லை, பெரிய பாப்பா மட்டும்தான். அப்போ போகும்போது இந்த டனல்லாம் இல்லை, நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் போகல. இந்த டைம் இதுக்குள்ளெல்லாம் போனோமா, ஒரே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆக்சுவலி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைவ் பக்கத்துலேயே இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக 3 o'clock ஆகிடுச்சு. நாங்களும் அப்படியே மர்மைட் ஷோ பார்க்க போயிட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாரையும் அசம்பிள் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா வெயிட்டிங்லேயே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 3 o'clock அவங்க குயினோட என்ட்ரி, குயின் இல்லை மர்மெய்டோட என்ட்ரி. அவங்க வந்தாங்க. ஐயோ செம்ம அழகு, அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அண்டு எங்களுக்கு நிறைய திங்கிங் போயிட்டு இருந்தது. எனக்கும் அனுப்பிடுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க, மூச்செல்லாம் முட்டாதா, உள்ளே இருக்காங்களே, இவ்வளோ ஹைட்டில் இருக்காங்களே. நாங்கள் போட்டு நிறைய கொஷின் கேட்டுருந்தோம். அண்ட் நானும் அவ்வளோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அவங்க இருக்க கலரில் ஒரு 10% நம்ம இருந்தால் கூட செம்ம கலராக இருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பா கிட்ட போய் அவங்கள பார்த்துட்டு இருந்தா. குட்டி பாப்பா ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஷோலாம் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes போச்சு அவங்க ஷோ மட்டுமே. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மர்மைட் ஷோ. அப்படியே அந்த ஷோலாம் முடிச்சுட்டு அவங்க பாய் டாட்டா பைலாம் சொன்னாங்க. நீந்திக்கிட்டே எப்படி தான் இது மாதிரி பண்ணாங்க, எனக்குலாம் ஸ்விம்மிங் கூட பண்ண தெரியாது. அவங்க பயங்கரமாக நீந்திக்கிட்டே பாய் ஹாய் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே இது என்னன்னே தெரியல. ஆக்சுவலி இது பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்க அதை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, பட் ஆனால் நாங்கள் அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டோம். அண்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மோஸ்ட் எக்ஸைட்டட் அந்த டனலுக்குள்ளே போகணும், டனல் அக்வேரியம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு தான் பாப்பா ரீல்ஸில் அப்பப்போ இதை பார்த்துட்டு அம்மா போகலாமா, ஃபிஷ்ஷு பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ உள்ளே போனோடனே அவங்க அந்த போகணும் பார்க்கணுன்றதையும் தாண்டி அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பா தான் தூக்கி வச்சுட்டு ஒன்று காமிச்சிட்டு இருந்தது. நான் இது செகண்ட் டைம் போகிறேன்றதால எனக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எனக்குமே ஐயோ உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு செகண்ட் டைம் போகும்போது எனக்கு பெருசாக அந்தளவுக்கு பயம்லாம் இல்லை. அண்ட் அவங்க தான் பாப்பாவை காமிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. பயந்து அளவே ஆரம்பிச்சிட்டா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே.
அண்ட் வந்து ஹரிப்ரியாவும் கொஞ்சம் அவளுமே கொஞ்சம் இதெல்லாம் கிட்ட வரும்போது அவளுமே கொஞ்சம் ஷிவர் ஆனா. அண்ட் லட்டு வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே பண்ணல, அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. குட்டி பாப்பாவும் நானும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஷார்க்கு, அப்புறம் நிறைய மீன்லாம் வந்துச்சு. அந்த திருக்கை மீன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த பக்கிங்க வந்து எங்கே கூப்பிட்டு போனாலும் இதுங்க சேட்டைங்களை செய்கிறதுல குறியாக இருக்காங்க. இவங்க ஓடுறது ஒடியாறதும் அப்படியே இருந்தாங்க. அண்ட் வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே டனல் அந்த அக்வாரியம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது இது இல்லவே இல்லை. எனக்கு இது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அதில் வந்து லைட்ஸ் வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதில் அந்த ரெட் கலரில் வரும்போது எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு ரெட் கலர் பிடிக்கும். ஸோ ரெட் கலர் வரும்போது நான் ஆக்சுவலி இதுக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டு இந்த தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டச் பூலு நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுருந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நானும் பில்லும் தொட்டு பார்த்தோம். அது வந்து என்னது ஐபேடா அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் லாப்ஸ்டர், பெரிய லாப்ஸ்டர். நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த ப்ரானு அந்த கிராப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்கும், ஆனால் இதை பார்க்கும்போது சாப்பிடணுன்ற ஃபீலிங்கே இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்க்கோட எக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எக்கு வந்து இதுலேருந்து தான் அந்த ஃபிஷ்ஷு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க, டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீன் சொல்லுவாங்களே, அந்த காரப்பொடி மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து என்னென்னு தெரியல, இது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. ஆனால் மேலெல்லாம் வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, தலைமையிலே விழுற மாதிரி. அதுக்கப்புறம் டச் பூல் கிட்டலாம் வந்தோம். டச் பூல் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இருந்துச்சு, அதை நம்ம தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்துச்சு எனக்கு தொடுறதுக்கு. அதுக்கப்புறமா நான் தொட்டுட்டேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே போயிட்டு நம்ம அதை வந்து அப்படியே ரியலாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டனல் கிட்ட இருந்தது. குட்டி பாப்பா இப்போ தான் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் பயம்லாம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பயம்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறமா இந்த மீன் தான் பார்க்க ரொம்ப வியடாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது நீந்ததெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஐயோ உடச்சி வெளியே விழுந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ராட்சசன் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டச் பூல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் இது தொடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என் தம்பி ஒரு விஷயம் சொன்னான். ஆக்சுவலி இது வந்து கட் ஆகிடுச்சுன்னா அந்த கட்டான பாட்டிலேருந்து இன்னொன்று வேறு வருமா, அது எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து அந்த சிப்பி, கடல் சிப்பி இது தான் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல ஷோரா. அதுக்கப்புறம் நீமோ ஃபிஷ்ஷு. என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் இந்த நீமோ பார்த்துருக்கேன். இப்போ பாப்பாவும் அந்த நீமோ பார்க்குறாங்க. அம்மா டோரி ஆண்டி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நீமோ ஃபிஷ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டேங்க்லேயே இது இருந்துச்சு. இது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, அருவருப்பாக இருந்துச்சு. ஒரு சிலது வந்து ஆக்சுவலி நீந்திக்கிட்டே இருக்குது, அது உயிரோடு இருக்கா இல்லை வந்து அது வந்து பாசியா என்னன்னே தெரியல ஒரு சில இதுவெலாம். அண்ட் இதெல்லாம் டேங்க் கிளீனர்ஸ்ன்னு நினைக்கிறேன். டேங்க் கிளீனரு அந்த மாதிரி இந்த மண்ணெலாம் சாப்பிடுவோம், அந்த மாதிரி அழுக்கெலாம் சாப்பிடும். இந்த செட்டப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பூத கண்ணாடி மாதிரி உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப லைட் செட்டப்லாம் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த எல்லோ கலர் ஃபிஷ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் எனக்கு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக. அண்டு இது வந்து ஒரு மாதிரி குருவி மாதிரி இருந்துச்சு, பறக்குது மீனா இல்லை குருவியானு தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ராக் ஃபிஷ், இது பேர். நகரவே இல்லை. நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தோம், ஆனால் அது நகரவே இல்லை. 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. செயில் கூட பண்ணல, அது அதே மாதிரியே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி இப்போ தான் இவங்க வந்து அந்த டனலுக்குள்ளே போய் பார்த்தாங்க. அது வரைக்குமே அவங்க பெருசாக அந்தளவுக்கு பார்க்கல. பாப்பாவை தான் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களும் உள்ளே போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கும் அந்த பயம்லாம் போயிட்டு அவங்களுமே இறங்கி தானாக போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க டேடி தூக்கி வச்சுருந்தாங்க, தூக்கி காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் பயத்தில் இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமே அவங்களுமே போய் 2 பேரும், அக்காவும் தங்கச்சியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அக்கா தோப்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் இன்னொரு செட்டப் அங்கே இருந்துச்சு. இதோ இந்த மாதிரி பீச் செட்டப். ஆக்சுவலி அது வந்து ப்ரொஜெக்டரில் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து அது பார்த்தா நம்ம கால்லேயே வந்து நம்மளுக்கு அந்த அலை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இது நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் அந்த இது பார்க்கறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ், இது பெருசாக அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் நீந்தலை. இந்த செட்டப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு நேச்சுரலாக அதுலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி, தண்ணியிலேருந்து வந்து ஃபிஷ்ஷு சேல் பண்ண மாதிரிலாம் நிறைய செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தா எனக்கு இன்னும் அந்த அது பேர் என்னது, கட்லா மீன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய ஏரி மீன் தாண்டா வச்சுருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்தா அந்த வவ்வால் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சமைக்கும் போது ஒரு மாதிரி ஆயிலியாக, ரொம்ப ஆயிலியாக இருக்கும் பாருங்கள், ஃப்ரை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரிலாம் தோணுச்சு. அண்ட் இது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே 2-3 வீடியோ ஷூட்லாம் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஸ்லோ மோவில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோ ஸ்லோ மோவில் போட்டு தாக்கிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸுக்கு வந்து அந்த வரைகிறது, அந்த மாதிரி டாட்டூ போடுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க பெயிண்டிங்கில். அதை போய் பாப்பா போட்டுக்கிட்டா. அவள் பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஜெல்லி ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. போய் அவர்கிட்ட டேரெக்டாக அண்ணா எனக்கு ஜெல்லி ஃபிஷ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே போட ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இந்த கிளிலாம் வேறு இருந்துச்சு. ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனானா அது பச்சொந்தியன்னு தெரில, அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல், அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பாப்பா அதுக்கப்புறம் நான் அதை போய் வீடியோ எடுக்கிறதா பாப்பா வந்து டேட்டூ ஃபுல்லாக போட்டுட்டு அந்த பெயிண்ட்லேயே போட்டு வந்துட்டாங்க. அவங்க பிங்க் கலரில் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை போட்டு விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ட்ராயிங்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணாங்க. ஆக்சுவலி ட்ராயிங் பண்ணி அவங்க பேர் போட்டாங்கன்னா அவங்க எந்த கலர் பண்ணி அமுச்சு விட்டுருந்தாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொஜெக்டர் போட்டு டிஸ்பிளே ஆச்சு. அவங்க பேர் ஏஎஸ்பிஆரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஸ்பிளே ஆச்சு. அவ்வளோதான், ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலி வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ப்ரைஸ் இல்லை, எனக்கு வந்து ப்ரைஸ் இல்லைன்றதால நாங்கள் போனோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போனோம். நாங்கள் வந்து 5 மெம்பர்ஸ் போனோம். ஜாலியாக இருந்துச்சு. 5 அடல்ட்ஸ். இப்போ நார்மலாக நீங்கள் போகிறீங்கன்னும் போது குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா யூ கேன் கோ. அவங்க வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வெயிலில் எங்கேயுமே போக முடியாது. லைக் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அதுக்கப்புறம் பீச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போகவே முடியல, வெளியவே வர முடியல. ஆனால் இங்கே போனீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு அவங்களால சர்வை பண்ண முடியும் இந்த வெயில் இல்லாமல். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒரு கிளம்சினஸ் இல்லாமல், அலறது இல்லாமல், எனர்ஜியில் அவங்களுக்கு லூஸ் ஆகாமல் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிட்ஸுக்காக போகிறீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ. அண்ட் வந்து உங்களுக்கும் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் போகலாம். அண்டு நீங்கள் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 800 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் பெர் அடல்ட், ஐம் நாட் ஷுர். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போக முடியும்னா யூ கேன் கோ அண்ட் யூ கேன் என்ஜாய் வித் யுவர் கிட்ஸ். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. அண்ட் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வச்சாங்க பாருங்கள் ஒரு செக்கு. இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். வெளியே வர கரெக்டாக எக்ஸிட் டோரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டாய்ஸு, இவங்களை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வரவே 4 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் லஞ்சு சாப்பிடவே மறந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா பக்கத்துலேயே போயிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு அப்புறம் அக்கறை பீச் போனோம். அங்கே போயிட்டு பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 1 டே ஒரு மாதிரி ஸ்கெட்யூல்டாக போனோம். இது பண்ணுவோம் நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஸ்கெட்யூல் போட்டு நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 1 டே நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலி வந்து ஏற்காடு, மூணார் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் எல்லாரையும் போக முடியாதுல்ல. குழந்தைங்களாம் கூப்பிட்டு போக முடியாது, அவங்களுக்கு சளி பிடிக்கும், ஜுரம் வரும். இங்கே வந்து ஜாலியாக போயிட்டு 1 டே நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வெளியே போனால் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.